விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், சஞ்சு, மேடி இவங்க 2 பேருக்கும் 20 வயசு வித்தியாசம் இருக்கு. அந்த ஏஜ் கேப்ப தாண்டி சஞ்சு வந்து மேடிய அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? ஒரு நிரந்தர தாயா வந்து அபய்க்கு மாறுனாங்களா இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த விஸ்வநாதன் சன்ஸ் படத்தோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். உங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் அந்த சொல்யூஷனை தேடுறேன், இதை நான் வந்து சமாளிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த சின்ன சொல்யூஷனுக்காக உங்க ரொம்ப பெரிய டைமை வந்து கன்சியூம் பண்ணி அந்த சொல்யூஷனை தேடிட்டு இருக்காதீங்க. கடந்து போங்க. கண்டிப்பா அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் யதார்த்தமா உங்க லைஃப்ல வந்து சேரும். கண்டுபிடிக்கிறனாலும் அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனுக்கான டைம் டியூரேஷனை வச்சுக்கோங்க. அந்த லிமிட்டை தாண்டி போச்சுன்னா அவ்வளோதான், நம்ம கையில எதுவும் இல்லை. இனி ஆண்டவன் கையில தான் எல்லாம். காலம் தான் பதில் சொல்லணும்னு அந்த ப்ராப்ளத்தை அப்படியே கையோட விட்டுருங்க. அந்த ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனுக்கு உங்க முழு லைஃபை வேஸ்ட் பண்ணாதீங்க. விஸ்வநாதன் சன்ஸ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஸ், ஃபேமிலி, லவ், ஃபாதர் சன்னோட பாண்டிங், வயசு கடந்ததுக்கு அப்புறமே லவ் வந்து கரெக்டா, செகண்ட் மேரேஜ் எல்லாம் இன்னுமே அக்செப்டபிளா அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து இந்த படத்துல சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு டைரக்டர் வெங்கி அட்லூரி. அதை சூர்யா மூலியமா சொல்ல ட்ரை பண்ணது வந்து இன்னுமே வந்து லார்ஜரா வந்து வைடரா எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபேக்டரா வந்து படத்துல நான் ஒரு விஷயமா பாக்குறேன். இன்னும் சொல்ல போனா இந்த சைட் ஆஃப் சூர்யாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு ஃபேமிலி லவ்விங் ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு பையனா அயன் வாரணமாயிரம் அந்த அளவுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் அந்த ஜோனை வந்து அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒரு பையன் சஞ்சய் விஸ்வநாத் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. அந்த வைபை திருப்பி கொண்டு வந்திருக்காரு வெங்கி அட்லூரி சூர்யாவுக்கு இந்த படத்தில். அண்ட் அதையும் தாண்டி இந்த படத்துக்கு எடுத்துக்கிட்ட அந்த ரிலேஷன்ஷிப் லாஜிக்ஸை ரொம்ப அழகா சுவாரஸ்யமா காமெடி மூலியமா வந்து கொண்டு போன விதம் படத்தில் இருக்கிற பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். அது கொஞ்சம் இந்த அது கொஞ்சம் ஒரு மீட்டரு மேலே போயிருந்தோம். ரொம்ப ஓவர் எக்ஸாஜிரேட், என்னடா மெகா சீரியல் மாதிரி எடுத்து வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணலாம். கொஞ்சம் கீழே வந்துட்டாலுமே என்னடா ட்ராமாவே இல்லை, இதெல்லாம் ஒரு கதைன்னு எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு நினைக்கிறதுக்குமே வந்து இந்த படத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் கரெக்டான மீட்டர் பிடிச்சி என்ன பர்சனலாக வந்து கடைசி வரைக்குமே வந்து என்டர்டெய்னிங்கா இந்த படத்துக்குள்ள இருக்கிற அந்த லாஜிக்ஸை மெயின்டைன் பண்ணி அந்த ஒரு கிமிக்ஸை கடைசி வரைக்கும் கொண்டு போன விஷயம் எனக்கு இந்த படத்துல பர்சனலாக பிடிச்ச விஷயம். அண்ட் மியூசிக், நிறைய பேர்த்துக்கு என்னடா மியூசிக் போட்டிருக்கீங்க, ஜிவியோட பெஸ்டெல்லாம் இது கிடையாது அப்படி இப்படின்லாம் ரொம்ப யோசிப்பீங்க. பட் இந்த படத்தோட எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸாக இருக்கட்டும், இன்ஃபேக்ட் அந்த வெட்டிங் சாங் வந்து கென் கருணாஸ் தான் வந்து எழுதியிருந்தாரு, சூர்யா பாடியிருப்பாரு. அந்த சாங்கோட லிரிக்ஸும் படத்தில் வர அந்த சிச்சுவேஷனும் ரொம்ப கரெக்டாக சிங்க். இந்த மாதிரி தான் படத்தில் இருக்கிற எல்லா சாங்குமே வந்து சிச்சுவேஷனலாகவும் சரி, லிரிக்ஸாகவுமே சரி, மியூசிக்காகவுமே படத்துக்கு இன்னொரு எலிவேஷனை கொடுக்குதுன்னு சொல்லலாம். எலிவேஷன்னா அந்த அளவுக்கு ஹீரோ எலிவேஷன் அப்படி கிடையாது. இந்த கதைக்கான அந்த ஒரு மூமெண்ட்டை ஃபீல் பண்றதுக்கு மியூசிக் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்றேன். அண்ட் எனக்கு பர்சனலா மமிதாவோட ஆக்டிங் அஸ் மேடி ரொம்ப ரொம்ப சூப்பரா பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி மமிதா அண்ட் ராதிகா மேம் வர அந்த காம்பினேஷன் சீன்ஸ் ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணி பார்த்தேன் தேட்டர்ல. வயிறு விட்டு சிரிச்சேங்க. அவங்க சீன்ஸ் மட்டும் இல்லை, அவங்கள தாண்டி வர ஹியூமர் சீன்ஸ் எல்லாமே படத்தோட கதைக்குள்ள இருக்கிற ஒரு ஹியூமர் சீன்ஸாகவும் இப்படி ஹியூமர் எடுக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஸ்டாண்டர்டா இந்த படம் மெயின்டைன் பண்ணியிருக்குங்க. அண்ட் இந்த படத்துல அந்த ஈகோவை ஹேண்டில் பண்ண விதம், ஈகோவுமே இந்த படத்துல ஒரு கேரக்டரா தான் வந்து பிளே ஆயிருக்கும். அந்த ஈகோவை ஹேண்டில் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. பார்க்கறக்கு என்னடா இதுக்கு முன்னாடி பார்த்த கதையை தான் அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்காத அளவுக்கு இவரோட அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே ப்ரெசன்டேஷனும், ராதிகா மேமோட ஆக்டிங்கும், மமிதாவோட ஆக்டிங்கும், ரவீனா டாண்டனோட ஆக்டிங்கும், அந்த கேரக்டர்ஸ்குள்ளே வந்து கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா, என்னடா இந்த குடும்பத்தில் இப்படியெல்லாம் நடக்குது, இவங்க எப்படா சேருவாங்க, ஐயோ நல்லா இருக்கே இந்த ஒரு எமோஷன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த விஸ்வநாத் ஃபேமிலிக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு டைரக்டர் உயிர் கொடுத்துருக்காரு இந்த படத்துல. மற்றபடி இந்த படத்தோட நெகட்டிவ்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட டைட்டில் தான் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். ஓகே, விஸ்வநாத் அவரோட பசங்க, சஞ்சய் அவரோட பையன் அபய், இந்த 2 கேரக்டர் சுத்தி மட்டும் இந்த படத்தோட கதை வந்து ரிவால்வ் ஆகும். பட் எதுக்கு டைட்டில் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ்? அவர் சஞ்சய் வந்து விஸ்வநாத்தோட பையன் அப்படிங்கறக்காக விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் வச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த டைட்டிலுக்கான அந்த ஒரு வேல்யூங்கிறது வந்து ஸ்டார்டிங்ல நல்லா இருந்துச்சு. பட் ஆனா இப்படி ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு விஷயம் ஃபேமிலிக்குள்ள அப்பா பண்ணிட்டாரே அப்படிங்கிற ஒரு எமோஷன் வந்து எந்த அளவுக்கு ஹிட் ஆகுதோ, அது ஏன் பண்ணாரு அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்றதை தாண்டி அதுக்கு ஒரு ப்ராப்பர் க்ளோசர் கொடுக்காத மாதிரி வந்து எனக்கு படத்துல ஃபீல் ஆச்சு. ஓகே, அது வந்து ஒரு ஹீரோயிக் மூமெண்ட், நீங்க வந்து எப்படி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அணுகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கரெக்டாக காட்டியிருந்தாலும், அந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த விஸ்வநாத்ங்கிற ராஜீவ் மேனன் தான் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டரை இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாமோங்கிற ஒரு டவுட்டுன்னு சொல்றத விட
என்னோட ஒரு ஒப்பீனியன்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த கேரக்டர இன்னுமே மெழுகேத்திருக்கலாம்னு தோணுச்சு. அதே மாரி தான் ராதிகா மேம் கேரக்டர் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது அந்த ஒரு ஜோவியல்னஸ் ஒரு அம்மானா வந்து இப்படிதான் நம்ம நெனச்சு பார்த்துருப்போம். நம்ம அம்மா இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ராதிகா மேம் குடுத்திருந்தாங்க. பட் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஓகே. இந்த படத்துக்காக வந்து சில விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. பட் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் குடுத்து, ஒரு மாரி ஹேப்பனிங்கான ஒரு விஷயமாவே ராதிகா மேம் கேரக்டருக்கு பண்ணியிருக்கலாங்கிறது எனக்கு இன்னொரு ஒரு சின்ன வருத்தம். பட் ஓகே. அத ஓரளவுக்கு ஜஸ்டிஃபையும் படத்துல பண்ணியிருக்காங்க. மத்தபடி பெருசா வந்து நெகட்டிவ்னு பார்த்தா, என்னடா இது ஆல்ரெடி இதே கதையில ஏகப்பட்ட தமிழ் படம் வந்திருக்கு. இந்த மிமின்னு ஒரு படம் கூட வந்து ஹிந்தியில எடுத்திருக்காங்க. அந்த ஒரு படம் மட்டும்னு பார்த்தா, ஹாலிவுட்லயும் இந்த மாரி ஏகப்பட்ட படம் வந்திருக்கு. இதெல்லாம் அருவையான கான்செப்ட். இதையே திருப்பி திருப்பி தேய்ச்ச சீடிய தேய்ச்சு 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 எதுக்கு மறுபடியும் மறுபடியும் காட்டுறீங்க? அப்படின்னு வந்து ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டீங்கன்னா, இந்த படத்துல இருக்கிற அந்த ஒரு உண்மையான அந்த எமோஷன், கோவங்கிறது என்ன? அந்த ஈகோங்கிறது என்ன? ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு ஃபேமிலி மேனா எப்படி இருக்கணும்? ஒரு சாண்டா கிளாஸ் அதாவது மமிதா வந்து சூர்யாவ சாண்டா கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது உண்மையான ஏன் அவங்க சாண்டா கிளாஸ்ன்னு அந்த ஒரு பெர்சன ஃபீல் பண்ண வைக்கிறாங்க? அப்படிங்கிற சில எக்ஸ்பீரியன்ஸும், சில லைஃப் லேர்னிங் லெசன்ஸுமே வந்து இந்த படத்துல மிஸ் பண்ணிருவீங்க. இதுல தான் நீங்க கத்துக்கணும்னு நான் சொல்ல வரல. பட் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. பட் அந்த ஒரு நெகட்டிவ் ஜோனுக்கு போயிட்டீங்கன்னா, இதெல்லாம் மிஸ் பண்றதுக்கு நீங்க வாய்ப்புகள் இருக்கு. மத்தபடி நத்திங் நியூ. ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மமிதா மேடிங்கிற கேரக்டர்ல அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ரோல்ல ஒரு பிரபலம் நடிச்சிருக்காங்க. அவங்களுமே ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்க்ரீன் டைம் கம்மினாலும் நல்லா பண்ணியிருந்தாங்க. நாசர் சார் ஸ்க்ரீன் டைம் கம்மினாலும் அவர் வர சீன் கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. அதே மாரி தான் காளி வெங்கட், வைபவோட அண்ணா, ரவீனா டண்டன், ராதிகா இப்படின்னு அண்டு சூர்யா, சஞ்சய் கேரக்டர் ஆஃபீஸ்ல நடிக்கிற சின்ன சின்ன கேரக்டர்ஸுமே வந்து இந்த படத்துக்கு ஒரு மாரி ஒரு ஹெல்பிங் பில்லரா தான் வந்து சப்போர்ட்டிங்கா நடிச்சு குடுத்துருக்காங்க. ஆக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த ஒரு குறையுமே இல்ல. சூர்யா மறுபடியும் நான் இன்னும் இங்க தான் இருக்கேன். இது என்னோட படம், என்னோட ஆடியன்ஸ்க்கு நான் தரப்போறேன். இந்த மாரிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்ட இந்த படத்துல மறுபடியும் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். அந்த கண்ணுக்கு ஒரு ஷாட் வைப்பாங்க பாருங்க ஃபைட் சீக்வென்ஸ்ல. எக்ஸாஜரேட் பண்றேன்னு சொல்றது என்னன்னு தெரியல எனக்கு. மெஸ்மரைஸ்டா பார்த்திருந்தேன் அந்த சீன மட்டும் நான். ஸோ இந்த மாரி சில விஷயங்களுக்காக தாராளமா தாராளமா ஃபேமிலியோட இந்த படத்த நீங்க போய் பார்க்கலாம். அண்ட் இதையும் தாண்டி ஒரு சோசியல் மெசேஜ்ன்னு சொல்ல முடியாது. உங்க ரிலேஷன்ஷிப்க்கான சில கண்ணோட்டங்கள் உங்களுக்கு வந்து ஒரு லைட்ட வந்து பிளிங்க் பண்ணலாம் இந்த படத்துலருந்து. மத்தபடி ஜிவி பிரகாஷ் முன்னாடியே சொன்ன மாரி இந்த படத்தோட ஒன் ஆஃப் த சோல்னே சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு நீட்டான, டீசென்ட்டான மியூசிக்க குடுத்திருக்காரு. அந்த மியூசிக் வயசாக மேபி எல்லாத்துக்கும் புடிச்சும் போகலாம். பட் என்னோட சஜஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா போட்டுருக்கலாங்கிறது தான். சினிமாட்டோகிராஃபி நல்ல சினிமாட்டோகிராஃபி. ஸ்டன் சீக்வென்ஸ் வெங்கட் வந்து பண்ணியிருக்காரு. ரெ 2, 3 சீன்ஸ் தான் இருக்கு. அ அந்த சீன்ஸுமே ஓரளவுக்கு நல்லா ஸ்டன் சீக்வென்ஸ் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி நல்ல ஒரு சினிமாட்டோகிராஃபி. கலர் டிஐ இந்த ஃபேமிலி மூட வந்து இவ்வளோ பிரைட் அண்ட் வார்மா தான் காட்டணும்னு செட் பண்ணியிருந்தாங்க. பட் இன்னும் கொஞ்சம் சேச்சுரேஷன் வச்சு வேற ஒரு கலர் டிஐ பண்ணியிருக்கலாங்கிறது என்னோட பெர்சனல் சஜஷன். அவ்வளோதான். மத்தபடி இந்த படத்த பத்தி எல்லாத்தையுமே வந்து ஸ்பாய்லரே இல்லாம கவர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். இந்த விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, 100க்கு தாராளமா ஒரு 75 மார்க்ஸ் தருவேங்க. விஸ்வநாதன் சன்ஸ் எமோஷனல், திங்கபிள் அண்ட் அ ஜாலி ரைட். அண்ட் நான் உங்கள இதே மாரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க. எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளோதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய். நான் வரேங்க.